ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியா அங்கே உள்ள ரூம்குள்ளே போகும்போது அவளோட பாய் ஃப்ரெண்ட் ஜென் அங்கே லியா கூட சேர்ந்து ஒன்றா ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். அதை பார்த்துட்டு இவ கோவப்பட்டு கத்தும்போது, நீ தேவையில்லாமல் எதுக்காக இப்போ கத்திட்டுருக்க? உன்னோட குடும்பம் தான் பேங்க்ராப்ட் ஆகி போயிடுச்சு. நீ வந்துட்டு ஜென்னுக்கெல்லாம் ஜோடி பொருத்தம் கிடையாது. ஸோ வந்துட்டு நீ இங்கேருந்து போன்னு சொன்னதும் ஹீரோயின் கோவப்பட்டு மரியாதை இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் எப்படி எனக்கு துரோகம் நீ பண்ண அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறப்ப, இதில் என்ன இருக்குது? நான் வந்துட்டு இல்லைன்னா உன்னோட பிரதர் உனக்கு வேற ஒரு பையனை தேடி கொடுப்பான் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினை யாரும் அங்கே வந்துட்டு அடிச்சவங்க கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. கண்ணை முழிக்கும் போது ஒரு கிளப்ல தான் இருக்கா. யார்டான்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க பிரதர் தான் அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறப்ப, நான் வந்துட்டு உன்னை இன்னைக்கு சேல்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னதும், என்ன அறிவில்லாமல் பேசிகிட்டு இருக்க? நான் உன் சிஸ்டர் அப்படின்ற சொன்னதும், அதனால தான் நான் சேல்ஸ் பண்ண கொண்டு வந்திருக்கேன். குடும்பத்தில் பண கஷ்டம் அதிகமாக இருக்குது. ஸோ நீயுமே ஹெல்ப் பண்ணணும்னு அப்படின்ற சொல்லிட்டு, இங்கே இந்த பொண்ணு பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா, நீங்கள் வந்துட்டு ஏலம் கேடுங்கன்னு சொல்கிறப்ப அங்கே வந்துட்டு ஏலம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. 3 மில்லியன் 5 மில்லியன் சொல்லிட்டு போயிட்டுருக்கு. பார்த்தா 90 மில்லியனுக்கு அங்கே வந்துட்டு கேட்டாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு, யார்டான்னு சொல்லிட்டு பார்த்தாங்க நம்ம ஹீரோ என் தான் வரான். அப்போ அங்கே அவனை பார்த்துட்டு, அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா, நீ வந்து நடக்கவே முடியாமல் இருக்கப்ப அவளை கூட்டிகிட்டு போய் வச்சு நீ என்ன பண்ணுவ? உனக்கு என்ன எல்லா பார்ட்ஸுமே ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு கேட்டு இன்சல்ட் பண்ணுறப்ப அவங்க அசிஸ்டன்ட் போட்டு அங்கே அடி வெளுத்து விட்டுறாரு. ஸோ அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிருது. நம்ம ஹீரோயின் அவள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். பட் அவளுக்கு அங்கே வந்துட்டு ட்ரக்கு கொடுத்த வாசி ரொம்ப வந்துட்டு ஹார்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு அங்கே புலம்பிகிட்டே இருக்கவுமே நம்ம ஹீரோ அங்கே க்ளோஸாக போயிடுறான். பட் நீங்கள் யார் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதோ, அப்படின்னா என்னை வந்து உனக்கு அடையாளம் தெரியலையா, நீ என்னை மறந்து போயிட்டியா, நான் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு 3 இயர்ஸ் டைம் எடுத்திருக்கேன் நம்ம சொல்கிறான். அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. இப்போ பப்பில் நல்லா தண்ணியை போட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கா. வீட்டில் எப்போ பார்த்தாலுமே பிளெண்டுக்கு போக சொல்கிறாங்களேன்னு. நம்ம ஹீரோ வந்ததுமே எனக்கு ஒரு ஃபேக்கான பாய் ஃப்ரெண்ட் தேவைப்படுது, நீ வந்து எனக்காக ஹைக் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கேட்டிருக்கா. ஸோ நம்ம ஹீரோவுமே ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே ரூமுக்கு போயிருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவங்ககிட்ட காமிக்கிறதுக்காக இவனை சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கான். பட் நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே பிடிச்சி போயிடுச்சு. ஸோ அவள் கூட சேர்ந்து அவன் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்தா அவள் லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கே வந்து போயிட்டா போல். ஏதோ ஆக்சிடென்ட் தான், இதை நீ மறந்துடுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை நான் உன்னை கண்டிப்பாக விட மாட்டேன்னு சொல்லியிருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிட்டு அவன் இங்கே இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, நீ யார், எதுக்காக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்ற சொன்னதும், என்ன நீ எல்லாமே மறந்து போயிட்டியா, நேற்று நான் வந்துட்டு உன்னை காப்பாற்றிருக்கேன், உனக்கு 90 மில்லியன் காசு கொடுத்து நான் வந்துட்டு உன்னை விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் வந்து உன்னோட ஹஸ்பண்ட் மாதிரின்னு வச்சுக்கோ அப்படின்ற சொன்னதும் ரொம்பவே கோவமாகி போயிடுறா. என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு, என்னோட ஃபேமிலிக்குமே ஒரு மருமக தேவைப்படுது, ஸோ நீ வந்துட்டு பேசாமல் என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, உன் விஷயத்துலேயும் தப்பிக்கலாம்ல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ கன் சொல்லிட்டு ஒரு பையன் வரான். அவன் பார்த்துட்டு, வா பொண்ணு பார்க்குறதுக்கு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா, இவனை போய் மேரேஜ் பண்ண, இவனால் நடக்கவே முடியாது, இவன் வந்துட்டு என்ன பண்ண போகிறான் உனக்கு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவ்வளோதான் வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிடுறான். இவனை பார்த்தா ஹீரோயினை வேறு அங்கே வந்துட்டு பிடிச்சி அங்கே வந்துட்டு போர்ஸ் பண்ணதுமே இவன் இந்த பக்கம் ஒரு பஞ்ச் விடுறான். அவள் கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. கண்டிப்பாக நீங்கள் இப்போ பண்ணதுக்கு நான் ஒரு வழி வந்துட்டு பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு ரூமுக்கு போயிட்டு இந்த மெடிசனை நான் அவளுக்கு இன்றைக்கி கொடுத்து அவளை மயக்க அவள் கூட சேர்ந்து நான் எப்படியாச்சும் ரொமான்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நாங்கள் வெட்டிங்காக ரெடி ஆகிடுச்சிக்கா. ஸோ வந்துட்டு இவன் பேச்செல்லாம் கேட்டுட்டு தலையில் அடிச்சுட்டு என்னையால நீ அப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டுச்சுக்கா. பிறகு அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ இவனுக்கு அந்த மெடிசன் எடுத்து வாயில் போட்டு விட்டு மிருகத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுங்க, அவன் ஆசையெல்லாம் தீர்த்துக்கிறட்டும் அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் வெட்டிங்காக அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கா. பட் அங்கே வந்துட்டு ஆள் நம்ம ஹீரோ வரவே இல்லை. அப்போ அந்த கன்னோட அம்மா அங்கே வர்றாங்க. நீ வந்துட்டு என்ன அவனுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கியா, அவன் வந்துட்டு ஊனமான மாதம் தான் வரவே இல்லை, நீ பேசாமல் வந்துட்டு என்னோட பையனை மேரேஜ் பண்ணிக்கோ, அவன் உன்னை கண்டிப்பாக நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குருவான், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எங்களுக்கு தான் கூடிய சீக்கிரம் சொந்தமாக போகுதுன்னு சொல்லிட்டு என் பையனை இப்போ கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க. பட் அவனை தான் அடித்து நம்ம ஹீரோ அங்கே தூக்கி போட சொல்லிட்டானே, ஆள் வரலை. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். இந்த லேடிக்கு அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. இந்த லேடி உன்னோட சிஸ்டர் தான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு கையை கொடுத்ததுமே அவன் கிஸ் பண்ணுறான். 2 பேருமே ஃபைனலாக ஹாப்பியாக அங்கே மேரேஜுமே பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே 2 பேரும் உள்ளே சேர்ந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்க கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க. எதுக்காக நீ இப்படி கேவலமான வேலை பண்ண, என் பையனை எந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்க, இன்னைக்கு கண்டிப்பாக உனக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும், ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கூடிய சீக்கிரம் எங்களுக்கு சொந்தமாக போகுது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயினுமே பிடிச்சி இழுத்துட்டு ஹீரோவை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டாங்க. நீ வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி வேலை பண்ணல, ஒய்ஃபை நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு எங்கள் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். அப்போ அங்கே லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகுது. போட்டு பயங்கரமாக அடி அங்கே வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோ தான். ஹீரோயின் அங்கே வந்து இருட்டில் இது என்ன வந்துட்டு அவன மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு பார்க்குறா.
நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வரும்போது, நேத்து நைட்டு வந்துட்டு யார் வந்து அங்க ஃபைட் பண்ணி காப்பாத்துனதுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நைட்டு வந்து லைட்டு போயிருச்சு. திடீர்னு பார்த்தா திருடங்க உள்ள வந்துட்டாங்க போல. ஆனா அப்ப அங்க அசிஸ்டன்ட் வந்து கரெக்ட்டா அவங்கள எல்லாத்தையும் அடிச்சு போட்டு இங்க காப்பாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. பட் ஹீரோயினுக்கு அங்க ரொம்ப டவுட் ஆயிட்டுருக்கு. நைட் போல நம்ம ஹீரோ அங்க தூங்கிட்டு இருந்தா, அங்க செக் பண்ணி பார்க்கறதுக்காக புடிச்சு அங்க வந்து அப்படியே சிரிப்பு வர வைக்க பார்க்குறா. அங்க வந்துட்டு அதுக்கப்புறம் அங்க கிள்ளி வச்சு வேற பார்க்குறா. பட் ஹீரோ எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணல. பிறகு குளிக்கும்போது வந்துட்டு அவன செக் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கும்போது, நம்ம ஹீரோ அவள வந்து புடிச்சு இழுத்துட்டு, "இப்ப என்ன வந்து நீ ட்ரை பண்ணிட்டுருக்க?" அப்படின்ற செட்டு கேட்டதும், "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் சும்மா தான் வந்துட்டு இங்க பார்க்க வந்தேன். நான் வந்துட்டு நீங்க இப்ப குளிச்சு ரெடி ஆயிட்டு வாங்க." அப்படின்ற சொல்லிட்டு அவ அங்கருந்து போயிடுறா. நைட் அதுக்கப்புறம் தூங்கி எந்திரிக்கும்போது பார்த்தா, ஆள காணோம். எங்க வந்துட்டு இவன் போனானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த கண்ண பார்த்தாங்க வெளிய பயங்கரமா கத்திட்டுருக்கான். "என்னோட ரூம்ல எவனோ வந்து என்ன போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு போயிட்டான். யார்?" அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்னடா இருந்துன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அப்ப அங்க நம்ம ஹீரோ பார்த்தா உள்ள மாஸ்க் போட்டுட்டு வரவுமே ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு, "என்ன நீ நல்லா இருக்கன்னு?" சொன்னதும், "ஆமா எனக்கு எல்லாமே இப்போ பார்ட்ஸ் ஒர்க் ஆக தான் செய்யும். பட் இந்த விஷயம் என்னோட அசிஸ்டன்ட் மட்டுக்கும் தான் தெரியும். இது உனக்குமே இதுக்கப்புறம் சீக்ரெட்டா நீ வச்சுக்கணும்." அப்படின்ற சொல்லிட்டு இருக்கும்போது, இவன் கதவ போட்டு பயங்கரமா அங்க வந்துட்டு தட்டிட்டே இருக்கான். ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தொறக்க மாட்றாங்கன்னு சொல்லிட்டு, அங்க வரவுமே இவங்க பார்த்தா ரொமான்ஸ் பண்ற மாரி அங்க வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டுருக்காங்க. அப்பா அவன் பரவாயில்லையேப்பா! உன்னால வந்துட்டு இது கூட பண்ண முடியுமா? அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும், ஏன் பண்ண முடியாதுன்னு நெனைக்கிற? ஏன் உனக்கு ஏதாச்சும் நான் வந்துட்டு பண்ணணும்னு நெனைக்கிறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்ப அங்க நம்ம அசிஸ்டன்ட் தேவையில்லாம நீ உள்ள வந்துட்டு எதுக்காக சார வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்க? நீ இப்போ போலன்னு வச்சுக்கோமே, உன் கைய கால உடைச்சு விட்டுருவேன்னு சொல்லிட்டு, அங்கருந்து அனுப்பி விட்றாங்க. சார் நீங்க வந்து கன்டின்யூ பண்ணுங்க. நான் வந்துட்டு சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ற சொல்லிட்டு போகும்போது, நம்ம ஹீரோயின இவன் வந்து பிடிச்சு இழுத்துட்டு, "நீ வந்து இப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன்னா, என்ன லைக் பண்றேன்னு தான அர்த்தம்." அப்படின்ற சொன்னதும், "அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீ வந்து ஸ்டாப் பண்ணு. இப்படிலாம் என்ட்ட பேசிட்டு இருக்காத." அப்படின்றத சொல்றா. "நீ வந்துட்டு வார்த்தைகள பார்த்து பேசு. இப்படி பேசுறதுலாம் எனக்கு பிடிக்காதுன்னு." சொன்னதும், "ஏன் பிடிக்காது? இதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படின்ற செட்டவன் கேட்குறான். வந்துட்டு, "நீ உன் பேச்ச ஸ்டாப் பண்ணு." அப்படின்றத சொல்லிட்டு அங்க கோவப்படுறா. "நீ வந்துட்டு என்னோட ஒய்ஃப். நான் வந்துட்டு இது கூட ரைட்ஸ் இல்லையான்னு?" சொல்லிட்டு கேட்டதும், கோவமாயிட்டு, "இப்படிலாம் வந்து பேசக்கூடாது ஃபர்ஸ்ட்டு. 2வது விஷயம் ஒரு வுமன்ட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசு. ஜஸ்ட் இந்த மேரேஜ் வந்துட்டு 1 இயர்க்கு மட்டும் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம 2 பேருமே டைவர்ஸ் வாங்கிட்டு போய்க்கலாம். அது முடிக்க வந்து நீ என்ன சொல்றியோ அத வந்து பண்ணிட்டு ஆக்டிங் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். தேவையில்லாம நீ என்னோட விஷயத்துல வந்து தலையிடக்கூடாது." அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோ, "சரி ஓகே. எனக்கு அத பத்தி பரவால்ல. ஆனா அந்த 1 இயர்க்கு நீ என்னோட ஒய்ஃப் தானே. அப்படின்னா நான் சொல்ற விஷயங்கள நீ கேட்டு வந்துட்டு நடக்கணும்ல. உனக்கு என்ன வந்துட்டு புரியுதா? என்னோட ஒய்ஃபா நீ உன்னோட டியூட்டிய வந்து கரெக்ட்டா பண்ணணும்." அப்படின்றத அவன் சொல்றான். நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயினே, "என் தலையில ஈரமா இருக்கு. நீ வந்து என்னோட ஹேர் எல்லாம் ட்ரை பண்ணு." அப்படின்றத சொல்றான். ஸோ வந்துட்டு அங்க நம்ம ஹீரோயினுமே அவங்க திட்டிட்டே வந்துட்டு அங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினுக்கு அவளோட அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஜென் தான் வந்துட்டு கால் பண்ணிட்டு இருக்கான். இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயி போயிருது. நம்ம ஹீரோயின் நான் இப்ப வரேன்னு சொல்லிட்டு அங்க போகும்போது, ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு இருக்கு. இவளுக்கு வந்துட்டு என்ன வந்து பிடிக்கலையே அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்க வந்து ட்ரிங்க்ஸ் வேற பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க அசிஸ்டன்ட், "நீங்க வந்துட்டு மேடம்ட்ட உண்மைய சொல்லிற வேண்டியதானே பாஸ்." அப்படின்றத சொன்னதும், "நான் வந்துட்டு அவ என்ன லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அவளுக்கு உண்மை தெரியணும்." அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நைட் போல நம்ம ஹீரோயின் தூங்க வந்தா அவனுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு ரொம்ப ஃபீவரா இருக்கு. "வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு." சொன்னதும் அவன் ஹக் பண்ணிட்டு, "உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைல்ல?" அப்படின்ற சொல்லிட்டு அழுகுறான். "என்னாச்சு உனக்கு வந்துட்டு? நீ ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு." சொன்னதும், "அதெல்லாம் ஒண்ணும் தேவை கிடையாது." அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கருந்து போனதுமே, என்னாச்சு இவனுக்கு? எதுக்காக வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எதுவுமே புரிய மாட்டுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவன் கூப்பிட்ட இடத்துக்கு அங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவன் வந்து நெறைய காசு குடுக்கணும் போல. ஸோ வந்துட்டு, "நான் கீழ தான் இருக்கேன். நீ வான்னு." சொல்லிட்டு அங்க கூப்பிட்டதுமே ஹீரோயின் போனா, அந்த இடமே பார்க்குறதுக்கு சரியில்லாம இருக்கு. ஸோ ஏதோ தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு அவன அங்க பார்த்ததுமே அவ வேகமா வந்துட்டு அங்கருந்து போக பார்த்தா, அதுக்குள்ள அங்க ஒரு பெர்சன வச்சு நம்ம ஹீரோயின அவன் அங்க அடிச்சு கிட்னாப்பே பண்ணிடுறான். அவனுக்கு முழிப்பு வரும்போது அவன் வந்து வீடியோஸ்லாம் எடுத்துட்டு, "நீ என்ன நெனச்சிட்டு இருக்க? அந்த கால் நடக்காத முடியாதவன போய் நீ மேரேஜ் பண்ணிட்டு பணக்காரி ஆயிட்டேன்னா, நான் உன்ன சும்மா விட்டுருவேனா? நான் வந்து உன்ன என்ன பண்றேன் பாருன்னு." சொல்லிட்டு அங்க அந்த பெர்சன வச்சு அவள வந்து நீ ரேப் பண்ணு. நான் வந்து இத வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு, அங்க வந்துட்டு அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அங்க நம்ம ஹீரோ அசிஸ்டன்ட்டோட வந்துடுறான். அங்க நம்ம ஹீரோயின காப்பாத்திட்டு அவன போட்டு அங்க பயங்கரமா அடி வெளுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ வந்து நம்ம ஹீரோயின்ட்ட, "நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. நான் வந்து உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன்." அப்படின்றத சொல்லிட்டு அங்க சாரியுமே கேட்குறான். "நீ தான் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட மீட் பண்ண வந்தியே, என்னாச்சு?" அப்படின்ட்டு சொன்னதும், "நான் இந்த மாரி தப்பு பண்ணதுக்கு நான் செத்து கூட போயிருந்திருக்கலாம். ஏன்னா இவன் இந்த மாரி வந்துட்டு என்ட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கலன்னு." சொன்னதும், "நீ ஏன் சாகணும்? நம்ம பேசாம அவன போட்டு தள்ளிடலாமேன்னு." சொன்னதுமே, "சாவலாம் அவனுக்கு ஈஸியா வரக்கூடாது. எனக்கு ஏகப்பட்ட காசு அவன் குடுக்கணும்னு." சொன்னதுமே, அவன் பயந்து போயிட்டு உடனே வந்துட்டு கொலை பண்ணிருவாங்களோ என்னமோன்னு சொல்லி காசு எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறான். "இப்ப நான் இங்கேருந்து போலாமான்னு?" சொல்லிட்டு கேட்டதும், "அவ்வளோ ஈஸியா நீ இங்கேருந்து போவியா?" அப்படின்ட்டு அவ சொல்றா. அப்ப அந்த ஆள்ட்ட, "நீ வந்துட்டு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ட்ட என்ன
ட்ரை பண்ணியோ அதையே நீ இவன்ட்டு இப்போ ட்ரை பண்ணுற இல்லைன்னு வச்சுக்கோமே, நான் வந்து உன்னை இன்னைக்கு கொலை பண்ணாம விட மாட்டேன்னு சொன்னதும் அவன் பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு அவன் கூட சேர்ந்து அங்கே வந்துட்டு பிடிச்சி ரேப் பண்ணுற மாதிரி அங்கே ஆக்டிங் பண்ணதும் அதை எல்லாத்தையுமே அவள் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் என்னோட லைஃப்பில் யாருமே என்னை லவ் பண்ணுறதே கிடையாது, பேசாமல் நான் ஏன் உயிரோடு இருக்கணும், நான் பாய்சனை குடிச்சு செத்து போயிடலாமேன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ அங்கே நம்ம ஹீரோ அவங்க மாஸ்க்லாம் போட்டு வந்துட்டு லைஃப்பில் எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்கும், உன்னோட லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கும், நீ இப்படிலாம் யோசிக்காதன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுமே கண்டிப்பாக நம்ம இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா 2 பேருமே சேர்ந்து அந்த லியா ஜென்னோட மேரேஜுக்காக போகிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்ததுமே இவ அங்கே வந்துட்டு என்ன இங்கே வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறா. அப்போ அங்கே அவனுக்கு வந்துட்டு ரொம்ப பயமாயிட்டுருக்கு, மேரேஜ் எதுவும் கெடுத்து விட்ருவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்திருக்கதை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குப்பா, என்னாச்சு உன்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நடக்க முடியாமல் வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டியா அப்படின்ட்டு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிவிட்டு அவனையுமே அங்கே கூப்பிட்டுட்டு அங்கே ரொம்ப ஓவராக வந்துட்டு அப்படியே சீனை போட்டுட்ருக்கா நம்ம ஹீரோயின். சரி ஓகே பண்ணுறதெல்லாம் பண்ணு, இப்போ உனக்கு ஆப் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அங்கே 2 பேத்துக்குமே சண்டை வர ஆரம்பிக்கும் போது அவன் ஹீரோயினை பிடிச்சி அங்கே தள்ளுறப்ப நம்ம ஹீரோ வந்து அவளை காப்பாற்றிட்டு நான் உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன், வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுலன்னு சொல்லும்போது ஒரு வீடியோ வயலாயிட்டுருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்தாங்க சிரிச்சிட்ருக்காங்க. நம்ம ஹீரோ இது வந்துட்டு எனக்கு உனக்கு கொடுக்க வேண்டிய மேரேஜ் கிஃப்ட் அப்படின்ற சொல்கிறான். அதை வந்துட்டு பார்த்தா அந்த பையன் கூட வந்துட்டு இவன் இருந்த மாதிரி வீடியோ இருந்துச்சு இல்லையா, அதுதான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் எப்படி இருக்கு என்னோட கிஃப்ட் அப்படின்ற சொல்கிறா. இதை விட பெருசாக உனக்கு இன்னும் காத்துட்ருக்குன்னு சொன்னதும் இவ போட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்கா. என்ன அசிங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஃபேக்கானது நம்பாதீங்க அப்படின்ற சொல்லிட்டு இவன் மேலே கோவப்பட ஆரம்பிச்சிடுறான். இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், உன்னால தான் வந்துட்டு எனக்கு இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, நீ என்னை செடியூஸ் பண்ணி என் லைஃபுமே கெடுத்து விட்டுட்ட, அவளை வந்து நான் விட்டுட்டு வர வேண்டியதாயிடுச்சின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பிறகு அவங்க போய் அவங்க பிரதரை மீட் பண்ணிட்டு ஒரு 6 மில்லியன் காசு கொடுக்குறேன், அவன்கிட்ட வந்து இவளை தனியாக பிரித்து கொண்டு வந்துடணும், அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்ன வேணாலும் உனக்கு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் இந்த காசு ரொம்பவே கம்மி, நீ கண்டிப்பாக வந்துட்டு நிறையா காசு கொடுத்தா பண்ணுறேன்னு சொல்கிறான். பிறகு அவன் அவங்க சிஸ்டருக்கு கால் பண்ணிவிட்டு என்னை மீட் பண்ணுறதுக்காக வா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறான். அங்கே நம்ம ஹீரோயின்மே போனதுமே அப்போ அங்கே அவள் தான் இருக்கா. நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொன்னதும் நீ எனக்கு பண்ணதுக்கு நான் உன்னை இப்படியே சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறியா, இப்போ பாரு நான் உன்னை என்ன பண்ணுறேன், இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்பில் நீ யாரையுமே ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் ஃபேஸில் ஆசிட் அடிக்க போகிறா. ஆனால் கரெக்டாக இப்போ நம்ம ஹீரோ கொடையை வச்சு விரிச்சு அங்கே வந்துட்டு அவளை காப்பாற்றிடுறான். அந்த கொடை மேலே பட்டதுனால அவளோட ஃபேஸ்லேயே வந்துட்டு ஃபுல்லாமே பட்ட அவன் முகமே எரிஞ்சு போயிடுது. நம்ம ஹீரோட கையிலையுமே லைட்டாக வந்துட்டு அங்கே பட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் நீ இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு நினச்சி அதான உனக்கு நடந்திருக்குன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ஹீரோக்கு கையில் அடிபட்டுருக்கதை பார்த்துட்டு ஹீரோயின் கையில் அடிபட்டுருக்கு நீ எதுக்காக என்கிட்ட சொல்லலை அப்படின்ற சொல்லிட்டு அங்கே வந்து மெடிசன் போடுறா. நான் வந்துட்டு உன்ட்ட எப்படி போய் சொல்ல முடியும், உனக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அதனால தானே சொன்னதுமே இவளோட ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆகிட்டுருக்கு. வேமா உள்ளே வந்துட்டு எனக்கு என்னாச்சு ஏன் இப்படி ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. நைட்டு தூங்கி திரும்ப மார்னிங் எந்திரிக்கும் போது பார்த்தா அவனை ஹக் பண்ணிகிட்டே படுத்திருக்கா. ஐயோ கடவுளே நல்ல வேளை அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான், கண்ணை முழிச்சிட்டு இருந்தான்னு வச்சுக்கோமே என்னை வந்துட்டு ரொம்ப கிண்டல் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு அவள் வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஹீரோ இப்போ என்னோட வீட்டில் வந்துட்டு டின்னர் பார்ட்டிக்காக கூப்பிட்ருக்காங்க, நம்ம வந்துட்டு போகணும் அப்படின்றத சொல்கிறான். பாட்டியோட பர்த்டே அப்படின்றத சொல்லிட்டு. ஆனால் ஹீரோயினுக்கு ரொம்ப நர்வஸ் ஆகவும் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கேன்ல யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறான். 2 பேருமே சேர்ந்து அங்கே உள்ளே போகும்போது அப்போ அங்கே ஜீன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. அவன் வந்து நம்ம ஹீரோவோட எக்ஸ்பீரியன்ஸே போல் நீ உள்ளே போ உனக்காக அதை வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அவன் போனதுமே உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப ரூடாக பேசுகிறா. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் இவ்வளோ தூரத்துக்கு நீ பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, அவர் வந்து என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற சொன்னதும் உன்னை தான் வந்துட்டு வேலைக்கு 1 வருஷத்துக்கு வாங்கியிருக்கானான்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலப்படுத்தி பேசினதுமே எனக்கு அதை பற்றி கவலை இல்லையே, ஆனால் நீ என்ன ரொம்ப வந்துட்டு ஜலசாயிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அடிக்கிறதுக்கு வரா. பாட்டு அவள் சிரிப்பாக எங்கே வந்துட்டு மண்டி போட்டு முன்னாடி விழுந்ததுமே நீ இப்படியே முன்னாடியே சாகிற வரைக்கும் இரு அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிச்சிக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்ததும் திரும்ப இவன் வந்துட்டு இப்படி நல்லவ மாதிரி எங்கே ஆக்டிங் பண்ணதும் நம்ம ஹீரோ இவளுக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ வந்துட்டு அப்போ அங்கே வந்து 2 பேத்துக்குமே பிரச்சனை வந்துட்டு இருக்கும்போது அந்த கன்மே அங்கே வந்துடுறான். நீ தேவையில்லாமல் என்னோட ஃபியான்ஸைட்டு இப்படி வேலையெல்லாம் நீ வச்சுக்காத, அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவள் உன்னோட ஃபியான்ஸியாக இருந்திருக்கலான்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். பட் ஹீரோக்கு வந்து இவங்க பேச்சில் வந்துட்டு எந்த ஒரு கஷ்டமே கிடையாது. அவங்கள எவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அப்படி அசிங்கப்படுத்தி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அந்த கன் நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நீ எப்பயுமே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கணும், கூடி சீக்கிரம் பாட்டிகிட்ட வந்து ஷேர்ஸ் எல்லாத்தையுமே நான் வாங்கிடுவேன், இந்த கம்பெனியோட CEO நான் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு இவன் தன்னோட பிளானை பற்றி அவகிட்ட அப்போ அந்த ஜீ இப்போ வந்து
என்னை இப்போ எனக்கு அசிங்கப்படுத்தினதுக்கு கண்டிப்பாக நான் அவளை வந்துட்டு பழிவாங்காம மட்டும் விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கா. பிறகு எல்லாருமே சாப்பிடும்போது அந்த பாட்டி பார்த்தா அவளை பற்றி அங்கே ரொம்ப புகழ்ந்து தள்ளுறாங்க. பட் அங்கே ஹீரோயின் அதை கண்டுக்கிற மாதிரி இல்லை. ஹீரோ சுத்தமாக அங்கே கண்டுக்க மாட்டான். அப்போ அங்கே கன் அங்கே தேவையில்லாமல் எதையோ பேசிட்டு இருக்கான். உடனே இவ சீனை போட்டுட்டு நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் பாட்டி, ப்ளீஸ் நீ என் கூட சேர்ந்து வாஷ்ரூம் வரைக்கும் வரையா அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. அப்போ வேணும்னே நம்ம ஹீரோயினை நான் இப்போ உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கையை வந்து கிள்ளி விட்டு இவ்வளவை கீழே விழுந்துட்டு ஐயோ இப்படி என் குழந்தைய வந்து கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறானேன்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமாவை கிரியேட் பண்ணதும் நம்ம ஹீரோயின் ஏன் இப்படி போய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்கிறப்ப அந்த கன் அங்கே வந்துட்டு தேவையில்லாமல் நீ இப்படி வேலை பண்ணாத அப்படின்ற சொல்லிட்டு பயங்கர சண்டை வந்துடுது. நம்ம ஹீரோயின் நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறா. அப்போ அங்கே அந்த பாட்டி ஆனால் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாமல் ஹீரோயின் அங்கே கட்டை பேரை வச்சு அடிச்சுட்டு எதுக்காக நீ வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, ஒழுங்காக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்டதும் பாட்டி உங்ககிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது, நீங்கள் தேவையில்லாமல் இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்ற சொல்கிறப்ப ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை இருக்குன்னு சொன்ன உடனே அவளுக்கு தாங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வேறு எனக்கு வயிறுலாம் பெயின் ஆகிட்டு இருக்கு, எதுக்காக ஒரு பச்சை குழந்தைய போய் இப்படி பண்ண பார்க்குறேன்னு சொல்லிட்டு ட்ராமா பண்ணதும் ஹீரோயின் நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தானே நீ போயிட்டுருக்க, இப்போ நீ வந்து உண்மையிலேயே நீ ப்ரெக்னென்ட் கிடையாது, அப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் நீ அபார்ஷன் தான் பண்ண போகிறேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ற செட் அவள் கோவப்படுறா. இப்போ நீ குடிச்சிட்டு இருக்க பார்த்தியா சூப்பு, இந்த சூப் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆன லேடிஸ் குடிக்க மாட்டாங்க, குடித்தா உடனே வந்துட்டு அவங்க வந்து அபார்ஷன் ஆகி போயிடும் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. அவள் ஷாக்காய் போயிடுறா. அப்போ அங்கே பாட்டிட்ட உள்ள பாட்டி இந்த சூப் குடித்தா ரொம்ப நல்லது குழந்தைக்குன்னு சொன்னதும் என்ன அறிவில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன், இந்த சூப்பை குடித்தா குழந்தை அபார்ஷன் ஆகி போயிடும்னு சொன்னதும் அது எனக்கு தெரியாது, ஆனால் வந்துட்டு இவ என் குழந்தைய கொலை பண்ண பார்த்தான்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே வந்துட்டு பொய்யா பேசி எங்க ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்போ அந்த பாட்டியுமே வந்துட்டு பெரிய டிசிஷன் எடுக்கிறதா நினச்சி அவளுக்கு அங்கே சப்போர்ட் பண்ணிட்டு ஹீரோயினை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் உங்கள் பாட்டி ரொம்பவே வந்து ஃபேர் இல்லாமல் நடந்துக்கிறாங்க, இப்படிலாம் போய் பண்ணலாமான்னு சொன்னதும் அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறாங்க, உனக்கு நான் இருக்கேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் சமாதானப்படுத்துகிறான். 2 பேருமே அங்கே பூஜைக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அப்போ அது எல்லாத்தையும் இவன் அங்கே பார்த்துட்டு தான் இருக்கான். அப்போ அங்கே ஒரு ஜாடி மாதிரி ஏரியா இருக்குது, அதை எடுத்துகிட்டு நாளைக்கு உங்களோட நிலைமை என்னாக போகுது பாரு அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க வந்து பாட்டி வந்து அங்கே சாமி கும்பிட்றதுக்காக வந்துட்டுருக்காங்க. இதுக்கு ரெண்டுமே அப்படியே ரொம்ப ஓவராக அங்கே வந்து அப்படியே நின்றுட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கும்போது அந்த துணியை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ஃபுல்லாமே அந்த ஜாடி வந்து உடஞ்சி போய் கிடக்கு. அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு யாருக்கு தைரியம் இந்த மாதிரி வேலை பண்ணுதுன்னு சொல்லிட்டு இங்கே கத்துனதுமே அப்போ அங்கே அவன் வந்துட்டு பாட்டி இவங்க 2 பேர் தான் சேர்ந்து அந்த ரூம்குள்ளே நேற்று போனாங்க, ஐ திங்க் இவங்க தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னதும் எதுக்காக அப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே கோவமாயிட்டு இவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவன் இதான் சான்ஸ்லான்னு சொல்லிட்டு இவனை மாதிரி ஆளெல்லாம் விட்டு வச்சா இப்படி தான் பாட்டி பண்ணுவான், இவங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு ஹையர் ஆனால் என்ன நிலைமை ஆகும், பேசாமல் நீங்கள் அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு எழுதி கொடுத்துருங்கன்னு சொன்னதும் அந்த பாட்டியுமே கோவத்தில் கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அதுக்குள்ளே என்ன அவசரம் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஒரு வீடியோ காமிக்கிறான். பார்த்தா இவன் மாஸ்க்லாம் போட்டுட்டு இவன் தான் போய் அதை உடைச்சிருக்கான். ஸோ அதை பார்த்துட்டு பாட்டி எவ்வளோ தூரத்துக்கு என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க, உனக்கு ஷேர்ஸ் வேணுமா, உனக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு அங்கே வந்துட்டு பயங்கரமாக திட்டினதோ நீ என்ன என்னோட லைஃப்பை கெடுக்க பார்க்குறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்கு போகிறான். அப்போ நம்ம ஹீரோட்ட நான் கண்டிப்பாக இங்கே இருக்க எல்லாத்தையுமே பறிச்சிருவேன், உன்னோட ஒய்ஃபையும் சேர்த்து தான் சொன்னதும் கோவப்பட்டு அவன் ஏற்றி தள்ளிட்டு அவன் எந்திரிச்சு அங்கே நின்னதுமே அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்போ அவன் இவ்வளோ நாளாக நீ அப்போ பொய் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தேன்னு சொன்னதும் நான் பொய் சொல்லி ஏமாற்ற கிடையாது, உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு என் பக்கத்தில் வா நீ நல்லாயிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது, இந்த குடும்பத்தோட வாரிசு நீ தான், என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உனக்கு தான் சொன்னதுமே இவனுக்கு அங்கே வைரலாக எரிய ஆரம்பிச்சிருது. அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட பாஸ் உங்களை வந்துட்டு இப்படி அட்டாக் பண்ண அந்த பர்சன் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு அந்த மெக்கானிக் அப்படின்றத சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோவுமே சரி மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்ருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்கு, என்னடா பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே எனக்கு வந்துட்டு இங்கே தூக்கமே விருப்பம் இல்லை அப்படின்றத சொல்கிறா. அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோ நீ ஒன்றும் பயப்படலாம் ஒன்றும் தேவை கிடையாது, படுத்து பேசாமல் ரெஸ்ட் எடு அப்படின்றத சொல்லிடுறான். பிறகு அவன் பார்த்தா நைட் போல் அங்கே வந்துட்டு கிளம்பி போகிறான். அந்த மெக்கானிக்கை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா, ஸோ வந்துட்டு யார் வந்து இந்த மாதிரி பண்ணது ஆக்சிடென்ட் பண்ண வச்சதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கே போனால் அந்த கண்டா வர்றான். அவனுங்க பார்த்ததுமே ஹீரோ ரொம்ப ஷாக்கெல்லாம் இல்லை, இவன் தான் பண்ணியிருப்பான்னு தெரியும். அப்போ அந்த மெக்கானிக்குமே வந்ததுமே அங்கே நம்ம ஹீரோ மேலே அட்டாக் பண்ண வர்றாங்க. பட் ஹீரோ அவங்க எல்லாத்தையும் போட்டு அடி வெளுத்து விட்டுறான். ஏகப்பட்ட பர்சன்ஸ் வந்ததும் எல்லாரையுமே போட்டு அங்கே ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். பட் இருந்தாலுமே ஹீரோவை அடித்து அங்கே வந்து பிடிச்சதுமே ஆனால் கரெக்டாக பண்ண நம்ம ஹீரோயினும் அங்கே வந்துட்டு அசிஸ்டன்ட்
ஃப்ரெண்டுமே சேர்ந்து அங்கே வந்துடுறாங்க. போட்டு அங்கே பயங்கரமாக அடி அங்கே வெளுத்து விட்டுட்டு கண்டிப்பாக இவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு நம்ம ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அங்கே சேர்த்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் முழிப்பு வந்ததுமே ஹீரோயின் தான் அங்கே பக்கத்தில் தூங்கிட்டு இருக்கா. அவகிட்ட அவன் எங்கள் பொக்கேலாம் கொடுத்துட்டு நான் வந்துட்டு இப்போ கிடையாது, எத்தனை வருஷமாக நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன் தெரியுமான்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல, ரொம்ப ஷாக்காகி போயிடுறா. அதுக்கப்புறம் நீ வா காருக்குள்ளே ஏறு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வந்துட்டு எதுவும் புரிய மாட்டுது, என்ன வந்துட்டு பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உனக்கு புரிய வைக்க வேணாமா, அதை தான் இன்றைக்கி காமிக்க போகிறேம்மா என் கூடன்னு சொல்லிட்டு அவனோட ஆஃபீஸ்க்கு தாங்க போனதுமே அப்போ அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு என்ன கண்டமணிக்கு யாரோ உள்ளே வந்துட்டுருக்கீங்க, இதெல்லாம் ஆஃபீஸ் நினச்சிங்களா என்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறப்ப நான் இந்த கம்பெனியோட பிரசிடென்ட் அப்படின்றத சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ தான் ஒரு லேடி உள்ள பிரசிடென்ட்டோட ஒய்ஃபு யாரையும் உள்ளே விடாதீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க, ஆனால் இப்போ என்ன தேவையில்லாமல் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்கிறப்ப அப்படியா எனக்கு இன்னொரு ஒய்ஃப் வேறு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். பார்த்தா அந்த சீதா அங்கே வந்து நின்றுட்டு ஓவராக சீனை போட்டுட்ருக்கா, இவங்களை பிடிச்சி உள்ளே தள்ளுங்கன்னு சொல்கிறப்ப அசன் இந்த ஃபைல்ஸை படிச்சுப்பார் அப்படின்ற செட்டு கொடுக்குறாரு. பிறகு நம்ம ஹீரோயின் அவன் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும்ல, உனக்காகவே இந்த ரூமை நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன், உனக்கு எப்போ விருப்பமோ நீங்கள் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணலான்னு சொன்னதும் எனக்கு என்ன பிடிக்குன்றது கூட உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் உனக்கு என்னென்ன பிடிக்குன்றது எனக்கு எல்லாமே தெரியும், எத்தனை வருஷமாக நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமான்னு சொல்கிறான். பிறகு பாட்டிகிட்ட வந்து இவன் நல்லா ஏற்றி விடுறா. பாட்டி அவள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கா தெரியுமா, அவள் இந்த குடும்பத்துக்கு ஏற்றவ கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு மோசமாக இழுத்து விடுறா. அங்கே நம்ம ஹீரோ உள்ளே வந்ததுமே பாட்டி அங்கே வந்துட்டு அந்த டீ பாட்டை தூக்கி எரிஞ்சிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு எதுக்காக அவ்வளோ போய் மேரேஜ் பண்ணியிருக்க, நீ அவளுக்கு டைவர்ஸ் கொடுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அந்தாலும் அந்த பேப்பர்ஸை பார்த்ததுமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் தான் பாஸா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சாரி கேட்குறாரு. இதான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அப்படின்னா போய் சொல்லிட்டு உள்ளே வந்து நீ சுற்றிட்டு இருக்கியா, மரியாதை எங்கேருந்து போறியா இல்லையான்னு சொல்லிட்டு அவளை அங்கே அசிங்கப்படுத்தி அங்கேருந்து துரத்தி விட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு பழி வாங்குறதுக்காக தான் இங்கே பாட்டிகிட்ட வந்து நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே உல்ட்டாவாக தப்பாக ஏற்றி விட்டுட்ருக்கா, பணத்துக்காக வந்து சுற்றிட்டுருக்கா, லவ்வெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு எங்கள் பாட்டிகிட்ட நம்ம ஹீரோ நீங்கள் வந்துட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்க்கணும் பாட்டி, இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறான். நீ வந்துட்டு இவ்வளோ மாதிரி பொண்ணை போய் விட்டுவிட்டு அவளை போய் எதுக்கு மேரேஜ் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் இவளுக்கு அவ்வளோ தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்களா, எனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆனதும் என்னை விட்டு ஓடினவ தானே அப்படின்ற சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு பிரச்சனை ஆயிட்டுருக்கு, எப்பயுமே இவன் மேலே எனக்கு லவ் இருந்தது கிடையாது அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவன் மீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருக்கா. என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் உனக்கு 90 மில்லியன் கொடுத்து விலை கொடுத்து வாங்கியிருக்கான், நான் உனக்கு 100 மில்லியன் கொடுக்குறேன், நீ இந்த காசு எடுத்துகிட்டு இங்கேருந்து போயிடுன்னு சொன்னதும் இவ்வளோ காசு கொடுத்து என்கிட்ட பேசுகிறவ பேசாமல் அவன்கிட்ட போய் நான் லவ் பண்ணுறேன்னு பேசிட வேண்டியதானே நேரடியா, ஏன்ட்ட ஏன் வந்து பேசுகிற அப்படின்றது சொல்கிறப்ப அவள் ரொம்ப கோவம் ஆகிட்டு ஏன்ட்ட இப்படி திமிராவா பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபேஸில் அங்கே தண்ணியை தூக்கி ஊற்றி விட்டா. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்து அவளும் ஊற்றி விட்டு தண்ணி அங்கே வந்து சண்டை வந்துட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்து நீ தேவையில்லாமல் வேலை பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். அவளுக்கு கோட்டெல்லாம் போர்த்தி விட்டுட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கால் பேச போனதுமே அப்போ அங்கே வெயிட்டர்ஸ் வந்துடுறாங்க. உங்களோட ஆர்டர் என்ன மேடம்னு சொன்னதுமே இல்லை நாங்கள் ஆர்டர்லாம் கொடுக்க வரல, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்னு தான் வந்தோம்னு சொன்னதுமே உன்ன மாதிரி ஆளெல்லாம் இங்கே எதுக்கு வர்றீங்க, சும்மா வந்து உட்காந்து போடுறதுக்கு என்ன இதுன்னா ஓசி இடமா அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. ட்ரெஸ் வேறு ஈரமாக இருக்குது, எடுத்த புறையை அசிங்கமாக்குறியான்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போட்டதுமே அப்போங்க நம்ம ஹீரோயின் ஒரு கஸ்டமர்கிட்ட இப்படியா நீங்கள் பிஹேவ் பண்ணுவீங்க அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஹீரோ அப்போங்க வந்து என்ன தேவையில்லாமல் வேலை பண்ணிட்டுருக்க, நான் கால் வந்துட்டு பேச போனால் அதுக்குள்ளே என்னோட ஒய்ஃப்ட்ட இப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு சொன்னதும் ஐயோ பாஸ் இது உங்களோட ஒய்ஃபா எனக்கு தெரியாது என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கே சாரி கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோ உன்ன மாதிரி வந்துட்டு ஒரு ஆளெல்லாம் இங்கே ஒர்க்குக்கு தேவையே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு அந்த லேடியை ஃபயர் பண்ணிவிட்டு அங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான். 2 பேருமே சேர்ந்து அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. அங்கே போயிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு நம்ம ஹீரோ அதை அப்லோடுமே பண்ணி விட்டான். அது ரொம்ப வைரலாகிடுது. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து இப்படி தன்னோட ஒய்ஃப் தான் சிஇஓ ஆக்க போகிறேன்னு சொல்லிட்டு போட்டிருக்கான். அப்போ அவங்க பிரதருக்கு அந்த நியூஸை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு அவன் கால் பண்ணுறான். பட் அவங்க ஃபோன் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கா. ஸோ வந்துட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ அந்த கன்னை பிடிச்சி அடிச்சு அங்கே நொறுக்கிட்டு இருக்கான். யார் இதை பண்ணுறது, உனக்கு பின்னாடி இருக்க மாஸ்டர் மைண்ட் யார் உண்மையை சொல்லுன்னு சொன்னாலுமே அங்கே வந்துட்டு அவன் சொல்ல மாட்டான். அப்போ அங்கே வந்துட்டு ஹீரோயின் கிட்னாப் பண்ண விஷயம் கேள்விப்பட்டு நம்ம ஹீரோவை வந்து அங்கே கிளம்பி வந்துட்டுருக்கான். இப்போ கத்தி வச்சுட்டு அவன் மாற்றிட்டு நீ ஒழுங்காக வந்துட்டு உன்னோட ஷேர்ஸ் எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துரு, நான் வந்துட்டு இவளை விற்றேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த கன் வந்து ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அவனை அங்கே பிடிச்சிட்டு இவளோட கழுத்தில் கத்தி வச்சுட்டு மாட்டிட்டுருக்கான். நம்ம ஹீரோட்ட நீ வந்து என்னை தேவையில்லாமல் ஏகப்பட்டதும் பிரச்சனை பண்ணிட்ட, இப்போ நீ வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே என்கிட்ட கொடுத்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் காலில் விழுந்து அப்படின்னா தான் கொடுப்பேன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் அவனை போட்டு அடித்ததுமே கத்தி வச்சு குத்த போயிடான். ஆனால் ஹீரோ வந்துட்டு அங்கே பிடிச்சிடுறான்.
அப்போ அங்கே வந்துட்டு அசிஸ்டன்ட் வந்துட்டு போட்டு எல்லாத்தையும் அடி இங்கே விழுத்து விட்டுறாரு. இங்கே இவனை பார்த்தா காலை பிடிச்சி கெஞ்சிச்சேக்கான், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் உன்னோட பிரதர் தானே, நான் வந்துட்டு உனக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், உன் வீட்டு நாயாக கூட நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே குறைச்சி வேற காமிச்சதுமே உன்ன மாதிரி நாயை கூட்டிகிட்டு போய் வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு அடிச்சு இவனை விரட்டுங்க அப்படின்றத சொல்லிடுறான். ஹீரோக்கு கையில் நல்லா காயமாயிருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் சேர்த்துருக்காங்க. கட்டெல்லாம் போட்டு விட்டதுமே நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப வந்துட்டு ஹாப்பி ஆகிட்டு ஹீரோவை போய் கிஸ் பண்ணுறா. அவளுக்கு லவ் வர ஆரம்பிச்சிருது. பிறகு அங்கே மோசமாக நிலைமை இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு இதுக்கெல்லாமே காரணம் அவள் தான் பாட்டி, அவள் தான் வந்துட்டு அவர்கிட்ட சொல்லி ஏற்றி விட்டு இந்த மாதிரி பண்ணுறா, நம்ம குடும்பத்தவே கெடுக்கிறான்னு சொல்லிட்டு இவன் நல்லா ஏற்றி விட்டதுமே இந்த அறிவுகட்ட பாட்டியுமே நம்ம ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும், நீ எதுக்காக என்னோட பேரனை போட்டு இந்த மாதிரி அடிக்க வச்சிருக்க, நீ எங்கள் குடும்பத்தவே கெடுத்துட்ருக்க அப்படின்ற சொன்னதும், அவன் என்ன பண்ணான்னு நீங்கள் கேளுங்க அப்படின்றத சேர்த்து கேட்டதும் அந்த பாட்டிக்கு வந்து கண்ணு தெரியதே கிடையாது. அங்கே வந்துட்டு நீ தான் என் குடும்பத்தில் இருந்தால் விளங்க மாட்டுது, நீ ஒழுங்காக வந்துட்டு இங்கேருந்து போயிடுன்னு சொன்னதும், நான் போக மாட்டேன்னு சொன்னதுமே கண்ணத்தில் போட்டு அரைஞ்சிடுறாங்க. என்ன தெரியும் தான் நீ வந்துட்டு எதிர்த்து பேசுவேன்னு சொல்லிட்டு மிதிக்க வரப்ப ஹீரோயின் பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு, நான் வந்து அவரோட பாட்டி என்ற வாசி மரியாதை கொடுத்துட்ருக்கேன், ஒரு லிமிட்டோட பேசிக்கோங்க, உங்கள் மரியாதை நீங்களாவே இழந்துடாதீங்க, உங்களுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா, இந்த 2 பேரை தவிர யாருமே தெரியாதா, தப்பு பண்ணுறது யாருன்னே புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற செட்டு கோப்படுறா. அப்போ அவங்க தேவையில்லாமல் பேசுனதுமே நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி பேச்செல்லாம் ஏன்ட்ட வச்சுக்காத, அதுக்கப்புறம் உன் நிலைமை என்ன ஆகும்னு தெரியலன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மிரட்டி விட்றா. அப்போ நம்ம ஹீரோங்க வந்து நீ கண்டிப்பாக வந்துட்டு இவ கூட சேர்ந்து இருக்கவே கூடாது, உடனே டைவர்ஸ் கொடுன்னு சொன்னதும், உங்கள் பேச்சை கேட்டுட்டா என்னோட லைஃப்பை நான் வந்து கெடுக்க முடியாது, இவ தான் இந்த ஜென்மத்தில் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத அவன் சொல்லிடுறான். லியாவை பார்த்தா ஷெங்குன்னு சொல்லிட்டு ஒரு லேடியை போய் மீட் பண்ணிவிட்டு, எனக்கு நடந்த கொடுமைக்கு நீ தான் வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற செட்டுங்க பேசுகிறப்ப, என்னப்பா அப்படி நடந்துச்சுன்னு சொன்னதும், அதெல்லாம் என்னால் எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியாது, அந்த லெவலுக்கு அவன் வந்துட்டு என் வாழ்க்கையவே அவன் நரகமாக்கிட்டாங்க, ஸோ நீ வந்து ரிவெஞ்ச் எடு அப்படின்றத சொல்கிறாங்க. அப்புறம் என்னை கிட்னாப் பண்ண சொல்லிட்டா போல். ஸோ வந்துட்டு அவள் வீட்டில் இருக்கும்போது அங்கே வந்து கிட்னாப்மே பண்ணிடுறாங்க. இவன் பார்த்தாங்க ஒரு ஈவெண்ட்டுக்காக நம்ம ஹீரோயின் கூட போகணும், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், என்ன ஆளக்கானமே அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப ஃபோன் பண்ணிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது அப்போ அந்த அங்கே வந்துடுறா. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்களா, இந்தாங்க இந்த ட்ரிங்க்ஸ் குடிங்கன்னு சொல்கிறப்ப அதை குடித்ததுமே அவனுக்கு அப்படியே அங்கே வந்துட்டு தலையெல்லாம் சுற்றி மயக்கமானதுமே ஒரு ரூம்க்கு கூட்டிகிட்டு வந்து அவனை தள்ளிட்டாங்க. ஒரு ஃபோட்டோகிராஃபரையுமே கூட்டிகிட்டு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு இவன் கூட சேர்ந்து ஒன்றா இருக்க மாதிரி ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் எடுக்கணும், அதை வச்சு இவங்களோட டோட்டல் லைஃபையுமே நான் வந்துட்டு அழிக்கணும் அப்படின்றத அவ சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு கண்ணு முழிக்கும் போது பார்த்தா அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. அவளை ரூமில் அங்கே வந்துட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு பொருள் இருக்கவுமே தூக்கிட்டு போய் அந்த ஆளோட தலையில் வடிக்க போகிறா. இங்கே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அசிஸ்டன்ட் வந்துட்டு போட்டு அவளை அங்கே அடித்து விட்டுட்டு, கேவலமாலையா உனக்கு இந்த வேலை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே, நீ இப்போ என்ன நினச்சிட்ருக்க, இவனை காப்பாற்றிடலானா, இப்போ நான் கொடுத்த ட்ரக்குனால இவன் கூட சேர்ந்து யாராச்சும் ஒன்றா வந்து இருந்தே ஆகணும், இல்லை நான் அதே இவனுக்கு பாய்சன் ஆகி இவன் உடனே இறந்து போயிடுவான், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக இவனுக்கு என்ன நிலைமையாக போகுது பாரு அப்படின்ற சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அசிஸ்டண்ட்டை இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு நீங்கள் ரூமை விட்டு வெளியே போங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவர் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே ட்ராயிங் எல்லாமே வந்துட்டு பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கா. ஒரு காம்படிஷனுக்காக ஹீரோ ரெடி பண்ண சொல்லியிருப்பான் போல், அதே மாதிரியே அவள் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தா மீடியாஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. வந்துட்டு இப்படி வேறு ஒருத்தவங்களோட பெயிண்டிங் இவ வந்து திருடிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததும், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி, நான் எதுவுமே பண்ண கிடையாது அப்படின்றத சொல்கிறா. அப்போ அன்றைக்கி வந்து அந்த ஃபோட்டோகிராஃபருமே கூட தான் சேர்ந்து இருக்கா, எல்லாம் அவங்களோட வேலை தான் போல். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ அப்பாங்க வந்துட்டு என்னோட ஒய்ஃப் அப்படிலாம் எதுவும் பண்ண கிடையாதுன்னு சொல்லிட்டு காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். பிறகு பார்த்தா இந்த ஃபோட்டோகிராஃபர் அந்த ஜியை போய் மீட் பண்ணிவிட்டு, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்துட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டேன் மேடம்னு சொல்லிட்டு கடைசியில் இவட்ட காசு வாங்கிட்டுமே அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஹீரோ ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கான். அங்கே வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. நான் வந்து எந்த ஒரு திருட்டு வேலையுமே பண்ண கிடையாது, வேணால் அந்த பெயிண்டரை நீங்கள் கூட்டிகிட்டு வாங்களே, நேரடியாக அவருக்கு எனக்கு இங்கே வந்துட்டு ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம், யார் வந்துட்டு வின் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாமே அப்படின்றத சொன்னதும், அதே மாதிரி சரி வைக்கலான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு முடிவுமே பண்ணிடுறாங்க. பிறகு இந்த விஷயம் தெரிஞ்சதுமே இவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. சரி ஓகே நான் வந்து பார்த்துக்கிறேன், நீ இந்த காம்படிஷனுக்கு போன்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டர்டையுமே அவள் சொல்கிறான். ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருந்தா. அவளை அங்கே வந்துட்டு தலையில் அடித்து அங்கே மயக்கமாக்கிடுறாங்க. இங்கே வந்துட்டு இந்த ஆள் வெயிட் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இவளை இன்னைக்கு அசிங்கப்படுத்தாம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆளவே காணும், இவன் என்னத்தை வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. அங்கே அவளை பார்த்ததுமே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அந்த ஜீமே அங்கே வந்துட்டு, என்ன இப்போ வந்திருக்க, சும்மா நடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பேசினதுமே, இப்போ வந்து யார் இந்த வேலை பண்ணதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் ப்ரூஃப் ஆக போகுது அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தன்னோட பெயிண்டிங்குமே அங்கே ட்ரா பண்ணி அங்கே வந்துட்டு ப்ரூவ் பண்ணிடுறா, தான் வந்துட்டு ஒரிஜினல்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு இவளுக்குமே அங்கே ரொம்ப அசிங்கமாக போயிடுது. அந்த பர்சனுமே வந்துட்டு ரொம்ப அங்கே அசிங்கப்பட்டு போயிடுறான்.
அங்கேயே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே தலையெல்லாம் சுற்றிட்டு அங்கே வாமிட் வந்ததுமே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் செக்அப் பண்ணா இப்படி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹீரோக்கு ஹாப்பியாகிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அந்த லியா அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டுருக்கா. இங்கே வேறு பேபிக்காக நான் ஷூஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு என்னோடய லைஃபவே கெடுத்துட்டு நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு உடனே அந்த ஜியை போய் மீட் பண்ணிவிட்டு என்னோடய லைஃபே நாசமானதுக்கு காரணம் அவங்க தான், அவங்கள நான் வந்துட்டு பழி வாங்கணுன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், என்ன வேணாலும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் சொல்றா. நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாயிட்டு அப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்கா பேசிட்டே குழந்தைக்காக என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஜென் பார்த்தா வேகமாக பிடிச்ச அவளங்க இழுத்துடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிருது. என்ன நினச்சிட்ருக்கா, கண்டிப்பாக நான் வந்துட்டு சும்மா மட்டும் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டுறப்ப நீ தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்க, என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சால் உன் நிலமை வேறு மாதிரியே இருக்குன்னு சொல்கிறப்ப அப்போ அங்கே அவள் பார்த்தா அங்கே வந்துட்டு அது எல்லாத்தையுமே அங்கே வந்து தெரியாமல் வீடியோஸ் எடுக்கிறா போட்டு இவனை போட்டு அங்கே. ஆனால் ஹீரோயின் அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறா. பாட்டிகிட்ட இவன் இந்த ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துட்டு பாட்டி இங்கே பார்த்தீங்களா இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, ஆனால் யாரோட குழந்தைக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, குடும்ப மனத்தை இவன் வாங்கிக்கிட்டு இருக்கா, வேறு யாரு கூட போய் இப்படி சுற்றிட்டு இருக்கா பாருங்க பாட்டி அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு இவங்களுக்கு கோவம் ஆயிட்டு நான் கண்டிப்பாக சும்மா மட்டும் விட மாட்டேன், அவள் என் குடும்ப மானத்தை வாங்கவா பார்க்குறா அப்படின்றத சொல்லிட்டு அவளங்க ஒரு வழி பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இவளுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாயிட்டு இருக்கு. ஹீரோயின் வாக் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கார் வந்து கிட் பண்ணுற மாதிரி வந்துடுது. ஆனால் ஹீரோ வந்து வேகமாக பிடிச்சி காப்பாற்றிடுறான். அதில் காலில் மட்டும் லைட்டாக அடிபட்டுருக்கு. நம்ம ஹீரோ தான் அவளுக்கு மெடிசன் போட்டுட்ருக்கான். நீங்கள் இருக்கிறப்ப எனக்கு என்ன நடக்க போகுது, என்னை எல்லாருமே நல்லபடியாக பார்த்துக்குவாங்கன்னு சொல்கிறப்ப இங்கே நம்ம அசிஸ்டன்ட் மாற்றி மாற்றி வந்து இப்படியே நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிடுச்சிருக்கான். பிறகு அசிஸ்டன்ட் இப்படி மேடமை காணோன்னு சொன்னதுமே திரும்ப யார் கிட்னாப் பண்ணதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு கத்துறான். பார்த்தா எல்லாம் பாட்டியோட வேலை தான். அவளை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து மிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோயின் எல்லாரையுமே அடிப்பிச்சு போட்டுட்டு அங்கே வந்து தப்பிச்சு போகும்போது அந்த கார்ட்ஸ் விட மாட்டாங்க. ஆனால் அப்போ அங்கே கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோ வந்து அவங்க எல்லாத்தையுமே போட்டு அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டு நீங்கள் என்னோட பாட்டியை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்கமே கண்டிப்பாக இந்நேரம் உங்களை நான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்டுறான். அப்போ அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயின் பாட்டிக்கு நான் என்னமோ காசு கலையிற மாதிரி தெரியுது, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட காசை தான் கொடுத்துட்ருக்காங்கன்னு சொன்னதும் அவன் இந்த செக்கை தூக்கி கிழிச்சு எரிஞ்சுட்டு இந்த மாதிரி வேலை பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களை சும்மா விட மாட்டேன், உங்களுக்கு என்ன வந்துட்டு நான் வந்து தேவை கிடையாதுன்னா அவங்க கூட நீங்கள் சேர்ந்து இருக்க வேண்டியதானே அப்படின்ற சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டுருக்கான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அவன் சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்டு நீ எதை பற்றியும் கவலைப்படாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு பார்த்தா இந்த ஜி அங்கே வந்து தெருவில் அவளாவே அங்கே வந்து நடந்து போயிட்டு அங்கே ரொம்ப வந்து கவலைப்பட்டுட்ருக்கா. என்னோடய லைஃப் டோட்டலாகவே வந்து நாசமாக போயிடுச்சு, நான் இதுக்கப்புறம் யாரையும் சும்மா மட்டும் இருக்க விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகிட்டுருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு ஏதோ ஃபோனில் மெசேஜ் வந்துட்டுருக்கு, நான் உன்னோட லவ்வர் தான் மீட் பண்ணவான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மீட் பண்ண போனதுமே அவனை பார்த்தா நம்ம ஹீரோயின்கிட்ட ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. நீ லவ் பண்ணுற நானும் லவ் பண்ணுறோம், ரெண்டு பேருமே டேட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு இது எல்லாமே அவளோட வேலை தான். அவங்க வந்துட்டு அது எல்லாத்தையுமே அங்கே பார்த்துட்டு நம்ம ஹீரோவுமே அந்த சைடில் தான் இருக்கான். அவனுமே வந்துட்டு அதை நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். நம்ம ஹீரோயின் இப்படி வந்து கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருக்க வேலையை விடு, நீ யாருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே அப்போ அங்கே வந்துட்டு நீ வெயிட் பண்ணு, நீ சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இவங்க செய்ய காமிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ அங்கே வந்துடுறான். ஹீரோ அங்கே வந்துட்டு தேவையில்லாமல் நீ வேலை பார்த்துட்ருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போட்டு அடி வெளுத்து விட்டுறான். இவ போயிட்டு உன்னால் எதையும் ஒழுங்காகவே பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு இப்போ சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை ஏற்பாடு பண்ணி அங்கே நம்ம ஹீரோ போகும்போது அவள் கீழே விழுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதும் ஒழுங்காக எதிர்த்து நீயாவே ஹாஸ்பிட்டல் போ, தேவையில்லாமல் என்னை தொல்லை பண்ணாதான்னு சொன்னதும் அவள் வேமா அவனோட ஃபோனை பிடிங்கிட்டு இப்போ உங்களுக்கு ஃபோன் வேணும்னா நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ சரி வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அதை எல்லாத்தையுமே அங்கே வந்து வீடியோ எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணி விட்டுறாங்க. வேறு ஒரு பொண்ணை வந்து டேட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு அவள் வீட்டை விட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து தேடி பார்த்தா ஆளை காணோம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கேலரியில் தான் அவங்க உட்காந்து அழுதுட்ருக்கா. இப்போதுக்காக இங்கே வந்தீங்க, அதான் வந்துட்டு உங்கள் நியூ லவர் இருக்காங்களேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்ருக்கா அப்படின்றத சொன்னதுமே இந்த பாருங்கன்னு சொல்லிட்டு காமிக்கிறா. அவன் அதெல்லாமே பார்த்துட்டு இது எல்லாமே சும்மா ஃபேக்காக போட்டு விட்டுருக்காங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, அந்த பொண்ணு வந்துட்டு இப்படி கீழே விழுந்தா நான் கூட்டிகிட்டு போனேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே அவன் எக்ஸ்பிளைன் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் நான் சாரி கேட்குறேன் அப்படின்றத சொல்கிறா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம 2 பேருமே மீட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டுருக்கான். அப்புறந்தே நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி தன்னோட லவ்வையுமே அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறான். இப்போவுமே இந்த ஜீப்பை எங்கள் பாட்டியை மீட் பண்ணிட்டு தனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டதுமே பாட்டி இந்த டைம் என்னால் எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாது, நான் திரும்ப ஏதாச்சும் பண்ணேன்னா என்னோட பேரை வந்து லைஃப்பில் என்னை விட்டுட்டே போயிடுவான், வந்துட்டு தயவு செஞ்சு நீ இங்கேருந்து போயிரு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இவளுக்கு அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயின்ட்ட மீட் பண்ணுறதுக்காக அந்த லியா வந்துட்டு நீ வந்து கன்சீவாக இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், உனக்கு கிஃப்ட் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் உன்னோட கிஃப்ட் எதுவுமே தேவை கிடையாது, நீ பண்ண எதையும் நான் மறக்கலன்னு சொல்கிறப்ப அவங்க கையை பிடிச்சிட்டு நீ என்ன நினச்சிட்ருக்க, என்னோட லைஃப்பை
எடுத்துட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருப்பியா, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அங்கே மாட்டிட்டுருக்கா. பிறகு இந்த ஜியை பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு ஆளை வச்சு பிளான் பண்ணிட்டுருக்கா. இன்னைக்கு எப்படியாச்சும் நம்ம ஹீரோ வந்து இதுக்கப்புறம் வந்து போட்டே தள்ளிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. இன்னைக்கு நான் கண்டிப்பா உனக்கு வந்துட்டு பாய்சன் வந்து குடுப்பேன். அது மூலமா உன் குழந்தை செத்து போயிரணும். அப்படி இல்லன்னா நீயுமே கூட சேர்ந்து சாவு அப்படின்றத சொல்லிட்டு, நம்ம ஹீரோயின போட்டு அங்க வந்துட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருக்கா. இந்த பெர்சன் பார்த்தா நம்ம ஹீரோவ கொலை பண்றதுக்காக கார வேகமா வந்து ஏத்தி விட்டுறாங்க. நம்ம ஹீரோ அங்க மயக்கம் போட்டு கீழ கிடக்கவுமே, "என்ன செத்து போயிட்டியா? கடைசியில என் கையாலன்னு" சொல்றப்ப, "என்ன சர்ப்ரைஸா இருக்கா?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், அத கேட்டுட்டு அங்க அந்த ஆளுக்கு ரொம்ப ஷாக் ஆயி போயிருது. "இப்படி வந்து கேம்லாம் யார் விளையாண்டது? உன்ன கண்டிப்பா நான் வந்துட்டு சும்மா விட மாட்டேன்னு" சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கான். கடைசியில பார்த்தா அந்த குட்னோட அப்பா தான் போல, நீ வந்து பண்ண வந்து தப்புக்கு உனக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கு. சாகுற வரைக்கும் நீ ஜெயிலே கெட" அப்படின்றத சொல்லிட்டு எவிடன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவன் கலெக்ட் பண்ணியிருக்கான். இந்த ஆள் தான் மாஸ்டர் மைண்டா இருந்து பின்னாடி இருந்து நம்ம ஹீரோவை இத்தனை டைம் வந்து அட்டாக் பண்றதுக்கு அங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு அந்த ஆள் வந்துட்டு, "நீ என் பையனையும் என் ஒய்ஃப் எல்லாத்தையுமே ஹெல் அனுப்பிட்ட. அதனால தான் இப்படி பண்ணேன்னு" சொன்னதும், "அதுக்கு முன்னாடியே தான் நீ பண்ற காசுக்காக. நீ வந்து கண்டிப்பா வந்து ஜெயில்ல தான் இருக்கணும்னு" சொல்றான். இங்கே நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் அவ அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி காப்பாத்திடுறான். "நீ பண்ண பாவங்களுக்கு உனக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்குன்னு" சொல்லிட்டு அந்த ஜியையுமே பிடிச்சு அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு வயிறுல ரொம்ப பெயின் ஆகவுமே அவன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுறான். ஆஃப்டர் 9 மந்த்ஸ் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா ஒரு கியூட்டான பேபியை வந்து பெர்த் கொடுத்துருக்கா. ஸோ 2 பேருமே சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு தங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க குழந்தையோட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.